ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய 3 டாபிக்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, லேப்டாப் வாங்க போகும்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 8 விஷயங்கள். தேர்ட் டாபிக் என்னது அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஜெமினி நானோ பனானா ஏஐ பற்றி. இந்த 3 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாம டெய்லி ஒரு வீடியோல 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா நம்ம சேனலையும் நம்ம வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு உலக ரொம்ப மாற்றி அமைத்து வருது. ஆனா அதன் வளர்ச்சிக்கு பின்னால அதிகம் பேசப்படாத ஒரு முக்கியமான சவால் இருக்கு. அது என்ன அப்படின்னா, தண்ணீர் பயன்பாடு. ஏஐ அமைப்புகள் செயல்பட மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸ் தேவைப்படுது. இந்த டேட்டா சென்டர்கள்ல உள்ள சர்வர்ஸ் அதிக வெப்பத்தை உருவாக்குது. இந்த வெப்பத்தை குறைக்க பெருமளவிலான தண்ணீர் குளிரூட்டும் அமைப்புகளுக்கு, அதாவது கூலிங் சிஸ்டம்க்கு பயன்படுத்தப்படுது. ஒரு பெரிய டேட்டா சென்டர் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை நேரடியா பயன்படுத்துது. இந்த தண்ணி பெரும்பாலும் குளிரூட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டு நீராவியாக மாறி வளிமண்டலத்துல கலக்குது. அடுத்தது, ஜெனரேட்டிவ் ஏஐ போன்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பங்களுக்கு வழக்கமான கணினி அமைப்புகளை விட அதிக ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றன. இதனால அவற்றோட டேட்டா சென்டர்களுக்குமே இன்னும் அதிக அளவிலான தண்ணி தேவைப்படுது. இது நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் பெரிய பிரச்சனையா பார்க்க கூடும். ஏன் அப்படின்னா, ஏஐ நிறுவனங்கள் அதிக நீரை பயன்படுத்தும் போது உள்ளூர் மக்களோட அன்றாட தேவைகளுக்கும் விவசாயத்துக்கும் தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப குறையும். இதுக்கு நம்ம தண்ணீரை எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேரடி நீர் பயன்பாடு, அதாவது டைரக்டா வாட்டரை யூஸ் பண்றது. டேட்டா சென்டர்கள்ல பயன்படுத்தப்படும் குளிரூட்டு அமைப்புகள், அதாவது கூலிங் சிஸ்டம்ஸ் நேரடியா தண்ணீரை பயன்படுத்துகின்றன. இதுல எவாபரேட்டிவ் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பொதுவா யூஸ் பண்றக்கூடிய முறை. இந்த முறையில பயன்படுத்தப்படும் தண்ணீர் வெப்பத்தை உறிஞ்சிட்டு அப்படியே ஆவியா மாறிடும். இதனால அந்த தண்ணீரை நம்மளால மீண்டும் பயன்படுத்த முடியாது. அடுத்து, செமிகண்டக்டர் உற்பத்தி, அதாவது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். ஏஐ அமைப்புகளுக்கான சிப்ஸ் மற்றும் செமிகண்டக்டர்களை தயாரிக்கவும் பெருமளவு தண்ணீர் தேவைப்படுது. ஒரு செமிகண்டக்டர் தொழிற்சாலையில தினமும் பல மில்லியன் லிட்டர் தூய தண்ணீர், அதாவது அல்ட்ரா பியூர் வாட்டர் பயன்படுத்தப்படுது. இந்த முழு உற்பத்தி சங்கிலியுமே ஏஐயின் ஒட்டுமொத்த நீர் பயன்பாட்டை மேலும் அதிகரிக்குது. மோர்கன் ஸ்டான்லி நிறுவனத்தின் ஒரு ஆய்வறிக்கையின்படி 2028ஆம் ஆண்டுக்குள்ள ஏஐ டேட்டா சென்டர்களோட நீர் பயன்பாடு 2024 விடவும் 11 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உலகளவுல பெரும் நீர் நெருக்கடியை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. ஏஐயோட வளர்ச்சியை நாம வரவேற்கும் போது அதன் சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். குறிப்பா தண்ணீரோட நிலையான பயன்பாட்டை, அதாவது சஸ்டைனபிள் வாட்டர் யூசேஜை உறுதி செய்வது ஏஐயோட எதிர்காலத்துக்கும் நம்ம உலகத்தோட எதிர்காலத்துக்குமே ரொம்ப முக்கியமான அவசியமான ஒண்ணு. இனி நம்ம செகண்ட் டாபிக் பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம லேப்டாப் வாங்க போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 8 பாயிண்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைய டிஜிட்டல் உலகத்துல லேப்டாப் ஒரு முக்கியமான கருவியா மாறிடுச்சு. வேலை, படிப்பு, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே லேப்டாப் தேவைப்படுது. ஆனா மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான மாடல்கள், விதவிதமான விலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நமக்கு ஏற்ற மாதிரி லேப்டாப்பை எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராசஸர். ஒரு லேப்டாப்போட செயல்திறனை முடிவு செய்வது அதோட ப்ராசஸர் தான். இதுதான் லேப்டாப்போட மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்டெல் மற்றும் ஏஎம்டி போன்ற நிறுவனங்களின் புதிய தலைமுறை ப்ராசஸர்கள் வேகமான வேலையா செய்ய உதவக்கூடியது. கேமிங், வீடியோ எடிட்டிங் போன்ற பெரிய வேலைகளுக்கு ஒரு வலிமையான ப்ராசஸர் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சாதாரணமா இணையதளம் பயன்படுத்துறது, அலுவலக வேலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண ப்ராசஸர் போதும். கேமிங் இல்ல அப்படின்னா வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராசஸரை நீங்க கருத்துல கொள்ளணும். செகண்ட் ஒன், ரேம். நிறைய சாஃப்ட்வேர்களை ஒரே நேரத்துல பயன்படுத்தும் போது லேப்டாப் மெதுவா இயங்காம இருக்கணும் அப்படின்னா ரேம் ரொம்ப முக்கியம். பொதுவா 8GB ரேம் சாதாரண பயன்பாட்டுக்கு போதுமான ஒண்ணு. ஆனா கிராஃபிக் டிசைன் இல்ல அப்படின்னா வீடியோ எடிட்டிங், அப்புறம் கேமிங் போன்ற வேலைகளை செய்யறவங்க 16GB இல்ல அப்படின்னா
அதுக்கு மேல உள்ள ரேம்களை கொண்ட லேப்டாப்பை வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. தேர்ட் ஒன் ஸ்டோரேஜ். லேப்டாப்ல உள்ள டேட்டாஸை வந்து சேமிக்க ஹார்ட் டிஸ்க் HDD மற்றும் SSD அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகள் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் நிறைய இடத்தை கொடுக்கும், ஆனா SSD அதை விட ரொம்ப வேகமா வேலையை செய்ய உதவும். லேப்டாப் ஆன் ஆகும் வேகம், அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் ஆகிற வேகம், இதுக்கு எல்லாமே வந்து SSD ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேகமாக இயங்க SSDயும், நிறைய இடம் தேவைப்பட்ட ஹார்ட் டிஸ்கையும் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஃபோர்த் ஒன் டிஸ்பிளே. லேப்டாப் டிஸ்பிளேயோட அளவு மற்றும் ரெசல்யூஷன் வந்து உங்களோட பார்வை அனுபவத்தை மேம்படுத்தக்கூடிய ஒண்ணு. ஒரு தெளிவான துல்லியமான டிஸ்பிளே வந்து வீடியோக்கள் பார்ப்பதற்கும் புகைப்படங்களை எடிட் பண்றதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இதையும் நீங்க வந்து கருத்துல கொண்டு வாங்கணும். ஃபிஃப்த் ஒன் பேட்டரியோட லைஃப். ஒரு டைம் நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் லேப்டாப் இயங்குங்கிறது வந்து பேட்டரியோட லைஃபை பொறுத்தது. வீடு விட்டு வெளியே அதிகமா வந்து லேப்டாப்ஸை பயன்படுத்தும் நபர்களுக்கு குறைந்தபட்சம் 5ல இருந்து 6 மணி நேரம் பவர் கொடுக்கும் லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. சிக்ஸ்த் ஒன் கனெக்டிவிட்டி. லேப்டாப்ல USB போர்ட், HDMI போர்ட் போன்ற வசதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து ஹார்ட் டிஸ்க், மானிட்டர், பிரிண்டர் போன்ற சாதனங்களை இணைக்க உதவும். வைஃபை மற்றும் ப்ளூடூத் போன்ற வயர்லெஸ் இணைப்புகளும் அவசியமானது. ஸோ இதையெல்லாம் கருத்துல கொண்டு நம்ம வந்து லேப்டாப்ஸ் வாங்கணும். செவன்த் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ், மேக், லினக்ஸ், குரோம் OS அப்படின்னு சொல்லிட்டு பல வகை ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் இருக்கு. நீங்க செய்ய போற வேலைக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவா விண்டோஸ் பெரும்பாலான சாஃப்ட்வேர்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஃபைனல் ஒன் பில்ட் குவாலிட்டி. லேப்டாப்போட உடல் உறுதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து வாங்கணும். கூடவே கீபோர்ட் மற்றும் டச் பேடும் வந்து பயன்படுத்துறதுக்கு சுலபமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து வாங்கணும். இந்த 8 விஷயங்களை கவனமா பார்த்து நம்ம வந்து லேப்டாப்பை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல லேப்டாப்பை நீங்க வாங்கலாம். விலை, பிராண்ட், மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம உங்க தனிப்பட்ட தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கேற்ப முடிவெடுத்து வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அடுத்தது நம்மளோட 3வது டாபிக்கான இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஜெமினி நானோ பனானா ட்ரெண்டை பற்றி பார்க்கலாம். சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல வைரலான ஒரு AI போட்டோ எடிட்டிங் ட்ரெண்ட் தான் இது. இதுல வந்து நீங்க ஒரு ப்ராம்ப்டை வந்து கொடுப்பீங்க, அதாவது ஒரு கட்டளையை வந்து கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு ஜெனரேட் a photo of a Tamil girl in a retro Bollywood style saree standing in front of a temple அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த AI உங்களுக்கு ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஜெமினி நானோ பனானாங்கிறது வந்து இந்த டெக்னாலஜியோட ஒரு நிக்நேம். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம போட்டோவை நாம சொல்ற மாதிரி மாத்தி பப்ளிஷ் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட்ல பழங்கால பாலிவுட் பட ஹீரோயின்கள் மாதிரி இருக்கிற படங்களை வந்து உருவாக்குறது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. மொத்தத்துல ஜெமினிங்கிறது கூகுள் உருவாக்கிய ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் பவர்ஃபுல் AI. இதுல வந்து வர டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம படங்கள், வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது வந்து புரிஞ்சுக்கும். இதை வந்து மொபைல் போன்கள்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன வெர்ஷனா ஜெமினி நானோ இருக்கு. இந்த நானோ வெர்ஷனை யூஸ் பண்ணி நாம AI போட்டோஸை உருவாக்கலாம். அடுத்ததா ஜெமினினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். ஜெமினிங்கிறது கூகுள் நிறுவனம் டெவலப் பண்ண ஒரு பெரிய AI மாடல். இது மற்ற AIக்களை விட ரொம்பவும் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா இது வெறும் எழுத்துக்கள், அதாவது டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம பிக்சர்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ், கம்ப்யூட்டர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட விஷயங்களையும் ஒரே சமயத்துல புரிஞ்சுக்கும். இதுக்கு பேரு தான் மல்டி மோடாலிட்டி. இதுதான் ஜெமினியோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. சாதாரணமா ஒரு AI ஒரு விஷயத்த மட்டும்தான் கவனிக்கும். ஆனா ஜெமினி ஒரு வீடியோவை பார்த்து அதுல என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஜெமினில முக்கியமா 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜெமினி அல்ட்ரா. இதுதான் ஜெமினிலேயே வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான மாடல். ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலைகளை செய்ய இது வந்து பயன்படுது. பெரிய பெரிய கம்பெனிஸ், ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இதை தான் பயன்படுத்துறாங்க. செகண்ட் ஒன் வந்து ஜெமினி ப்ரோ. இது வந்து ஜெமினியோட மிட்ரேஞ்ச் வெர்ஷன். இதுதான் கூகுளோட பல AI அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பயன்படுது. உதாரணத்துக்கு கூகுள் பாடி இப்ப வந்து ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த ப்ரோ வெர்ஷனை தான் யூஸ் பண்றாங்க. தேர்ட் ஒன் வந்து ஜெமினி நானோ. இதுதான் ரொம்பவும் எஃபிஷியன்ட் மற்றும் சின்ன வெர்ஷன். இது வந்து மொபைல் போன்கள்ல ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஸ்பெஷல் டிசைனை வந்து எடிஷனை வந்து யூஸ் பண்றாங்க.
இப்போ நீங்க பார்த்த ஜெமினி நானோ பனானா ட்ரெண்ட் கூட இந்த நானோ வெர்ஷனை தான் யூஸ் பண்ணுது. அடுத்ததான் இந்த ஜெமினி நானோவோட யூசேஜ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போட்டோ எடிட்டிங். இதுதான் இந்த ஏஐயின் மிகவும் பிரபலமான பயன்பாடு. உங்களோட சாதாரண போட்டோக்களை கலைநயமிக்க ஸ்டைலிஷான படங்களா மாற்றுறதுக்கு வந்து இது வந்து உதவுது. இதுல வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்ரோ பாலிவுட் சாரி. இதுதான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது. உங்களோட புகைப்படத்தை ஏஐல அப்லோட் பண்ணிட்டு ஜெனரேட் எ போட்டோ ஆஃப் எ பர்சன் வியரிங் எ ரெட்ரோ பாலிவுட் ஸ்டைல் சாரி வித் கோல்டன் ஹவர் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கலைநயமிக்க படமா மாற்றும். செகண்ட் ஒன் 3D ஃபிகரைன்ஸ். இந்த ஏஐ பயன்படுத்தி உங்களோட புகைப்படங்களை சின்ன பொம்மைகளாக, அதாவது மினியேச்சர் ஃபிகரைன்ஸா வந்து மாற்றி பயன்படுத்தலாம். இந்த பொம்மைகள் மேஜை, கணினிக்கு அருகில இருக்கிறது மாதிரி போன்ற படங்களை வந்து உருவாக்கும். அடுத்தது வந்து அனைம் அண்ட் கார்ட்டூன். உங்களோட புகைப்படங்களை அனிமேஷன் பாணியில இல்ல அப்படின்னா கார்ட்டூன் கதாபாத்திரங்களாகவும் மாற்றலாம். செகண்ட் ஒன் கிரியேட்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஜெமினி நானோ பனானா ஏஐ ஒருவரை வந்து ஒரு கற்பனை உலகில இல்ல அப்படின்னா ஒரு வேறுபட்ட பாணியில சித்தரிக்க உதவுது. பழங்கால ஓவியங்கள். இதுல வந்து உங்களோட புகைப்படத்தை பழங்காலத்து ஓவியம் போல நீங்க வந்து மாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து ஹாலோகிராம். ஒரு பொருளோட இல்ல அப்படின்னா நபரோட படத்தை வந்து ஒரு 3D ஹாலோகிராமா மாற்றுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து செய்யலாம். அடுத்தது வந்து கேம் ஸ்டைல். உங்க படங்களை வீடியோ கேம்கள்ல உள்ள கதாபாத்திரங்களை போல வந்து மாற்றுறதுக்கும் இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த ட்ரெண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் சில பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருக்கு. சிலர் வந்து தங்களோட புகைப்படங்களை வந்து ஏஐல அப்லோட் பண்ணும்போது சில எதிர்பாராத தனிப்பட்ட அடையாளங்கள், அதாவது கையில மச்சம் இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட அடையாளங்களை வந்து அது உருவாக்கும் படங்கள்லயும் வந்து யூஸ் பண்ணதா சொல்றாங்க. சோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து தனிப்பட்ட தகவல்கள் இல்ல அப்படின்னா முக்கியமான புகைப்படங்களை அப்லோட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்க வரேன். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.